ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னை சாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ஒரு குருமா தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான குருமா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதை மட்டும் வச்சு ஒரு குருமா தாங்க பார்க்க போகிறோம். வெங்காய தக்காளி குருமாங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி காஞ்சோன்னே சோம்பு தூள் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. அது பொரிஞ்சோன்னே வெங்காயம், சின்னதாக கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க வேண்டியதாங்க. அதான் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் மன்னை சாய் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு இந்த அளவு வதங்கினோன்னே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கணுங்க. மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். போட்டு நல்லா தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினோன்னே தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதாங்க. இது நல்லா கொதிக்கிறப்ப காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் எடுத்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் அப்படியே ஊற்றிக்க வேண்டியதான். ஊற்றுறோன்னா நல்லா திக்காயிடும். நல்லா கொதித்து வந்தோடனே இறக்கிக்கலாங்க. நல்லா கொதித்தோன்னே கடைசியாக காய்ந்த வெந்தய இலைகள் இதை அப்படியே கசக்கி இதில் சேர்த்துக்க வேண்டியதான். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு திருப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.